ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. என்று ஸ்ரீ ராமானுஜ ஜெயந்தி. இந்த நன்னாளிலே ராமானுஜரின் வாழ்வும் வாக்கும் என்ற தலைப்பிலே ஒரு சில விஷயங்களை பார்க்க இருக்கிறோம். தான் நரகத்தை அடைந்தாலும் சரி, இந்த கலியுகத்திலே அனைவரும் வாழ்வில் உய்ய வேண்டும் என்ற பெரும் ஆசையினால் தனது குருவினுடைய ஆணையையும் மீறி எல்லா நலன்களையும் வழங்கவல்ல ஓம் நமோ நாராயணாய என்னும் அஷ்டாட்சர மந்திரத்தை திருக்கோஷ்டியூர் கோவில் மதில் மேல் ஏறி நின்று அனைவருக்கும் உபதேசித்த பேரருளாளர்தான் ஸ்ரீ ராமானுஜர். வைணவ சம்பிரதாயத்தின் விசிஷ்டாத்வைத கொள்கையை பாருங்கும் பரப்பியவர் இவர். திருக்கோயில்களின் நிர்வாகத்தை சீர்படுத்தி பகவத் கைங்கரியம் சிறப்பாக நடைபெற வழிகோலியவர் இவர். நமக்காகவே அவதரித்து நமக்காகவே வாழ்ந்து ஏழை எளியவர் எந்த ஜாதி எந்த குலத்தவர் என்று பாராது அனைவரையும் ஒன்றாகவே தனது வாழ்நாளில் பாவித்து பின்னரும் தனது அளவற்ற கருணையினால் தனது அவதார முடிவில் பரம்பொருளான அந்த திருவரங்கத்து இன்னமுதனும் அழகிய மணவாளனுமான வைகுண்டநாதனின் திருத்தாள்களில் சேர்ந்து முக்தி பெருநிலை அடையாமல் நம்முடனேயே இருந்து நம் துன்பங்களையும் தன் தவ வலிமையினால் போக்கி அருள் புரிவதற்காக ஸ்ரீ பெரும் புதூரில் ஜீவ விக்கிரகமாக எழுந்தொருளி தம்மை அடைந்தவர் துயரினை உடனுக்குடன் போக்கி திருவருள் புரிந்து வரும் அவதார புருஷராவார் ஸ்ரீ ராமானுஜர். இளைய பெருமாள் எம்பெருமானார் எதிராஜர் உடையவர் பாஷ்யக்காரர் கோவிலண்ணன் திருப்பாவை ஜீயர் என்றும் பல்வேறு திருநாமங்களால் அறியப்படும் ஸ்ரீ ராமானுஜரின் வரலாற்றை சிறிது பார்ப்போம். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மறுபடியாம் நீள்கடலுள் என்றும் புனையாம் அணிவிளக்காம், பூம்பட்டாம் புல்கும் அணையாம் திருமார்க்கரவு. எல்லா யுகங்களிலும் பெருமாள் சேவைக்காக அவதரித்தவர் ஸ்ரீ ராமானுஜர் என்றாற்போல பெருமாளுக்கு பார்க்கடலிலே படுக்கையாகவும் நடந்தால் குடையாகவும் நின்றால் பாதுகையாகவும் விளங்கும் அனந்தாழ்வார் திரேதா யுகத்திலே ராம அவதாரத்தின் போது லக்ஷ்மணனாக அவதரித்து ராமருக்கு சேவை செய்தார். துவாபர யுகத்திலே அவரே பலராமராக அவதரித்தார். இந்த கலியுகத்தில் நாம் எல்லோரும் உய்யவும் விசிஷ்டாத்வைதம் உலகெங்கும் பரவவும் எம்பெருமானின் கருணையினால் ஆதித்ய மகாராஜாவுக்கும் பூத கணங்களுக்கும் பெருமாள் பிரத்யக்ஷமான பூதபுரி என்னும் ஸ்ரீபெரும்புதூரிலே ராமானுஜராக அவதரித்தார். திருவல்லிக்கேணியிலே ஆசுரி கேசவ சோமயாஜி அவரது மனைவி காந்திமதி அம்மையுடன் உத்தரகாமேஷ்டி யாகம் செய்தபோது பெருமாள் நானே உங்களுக்கு மகனாக வந்து பிறப்பேன் என்று கொடுத்த வாக்கின்படி ராமானுஜராக 1017ஆம் ஆண்டு சித்திரை திங்கள் வளர்பிறை பஞ்சமி வியாழக்கிழமை திருவாதிரை நட்சத்திர நாளிலே திரு அவதாரம் செய்தார். ராமானுஜர் வடமொழியிலே நித்திய கிரந்தம், கீதாபாஷ்யம், ஸ்ரீபாஷ்யம், வேதாந்தசாரம், வேதாந்த தீபம், வேதார்த்த சங்கிரகம் மற்றும் கத்யத்ரயம் என்ற 3 உரைநடை நூல்களான ஸ்ரீ வைகுண்டகத்தியம், ஸ்ரீரங்ககத்தியம், சரணாகதிகத்தியம் என்ற 9 நூல்களை செய்தாருளினார். ஆழ்வார்கள், நாதமுனிகள், ஆளவந்தார் மூலம் ராமானுஜனுக்கு எட்டிய வைணவ சமயத்தை திருவரங்கரே எம்பெருமானார் தரிசனம் என்று பெயரிட்டார் என்றும் திருக்குறுங்கூர் நம்மியே ராமானுஜரின் சீடராக ஆசைப்பட்டு
திருவிலச்சினை பெற்று வைணவ நம்பி என்ற திருநாமம் பெற்றார் என்று ராமானுஜரின் புகழ் பரப்பும் வரலாறுகள் செப்புகின்றன. ஸ்ரீ ராமானுஜர் விசிஷ்ட அத்வைதத்தில் பரமாத்மா, ஜீவாத்மா, உலகம் ஆகியவற்றை பின்வருமாறு விளக்கி கூறுகிறார். பரமாத்மாவான இறைவன் ஒருவன்தான் இருக்கிறார். அவர் ஸ்ரீமன் நாராயணனே. அவரே முழுமுதற் கடவுள். அவருக்கு உடலாயிருப்பது இந்த ஜகத் என்கிற உலகம். அந்த உடலில் கணக்கிலடங்கா உயிர் தத்துவங்களாயிருப்பது ஜீவன்கள். சூரியனிடமிருந்து எண்ணிலடங்கா ஒளிக்கதிர்கள் தோன்றி வருவது போன்று ஜீவன்கள் பரமாத்மாவிலிருந்து உருவாகின்றன. புற உலகையும் தனி மனித உயிர்களையும் ஒட்டுமொத்தமாக உடல் எனக் கொண்டால் இறைவனை அதில் உறையும் உயிர் என்று சொல்லலாம். எவ்வாறு உடலுக்கு உயிர் ஆதாரமோ அதுபோல புற உலகு, ஜீவான்மாக்கள் ஆகியவற்றாலான உடலுக்கு பரமாத்மாவே உயிரானவர். இறைவனே உயிர்கள் அனைத்துக்கும் உலகுக்கும் அந்தர்யாமியாய் உள்நின்று அவை அனைத்தையும் இயக்குகிறான். எனவே ஆன்மாக்கள் பலவாயினும் ஆன்மாக்களுக்கெல்லாம் ஆன்மாவாக நிற்பது பரமாத்மா ஒன்றுதான். பரமாத்மாவை பூரணனென்று அதில் தன்னை ஓர் அம்சம் என்றும் ஜீவன் தன் சொந்த அனுபவத்தில் அறிந்து கொள்ளுதல் முக்தி. அதற்கு ஜீவன் பக்தியுடன் இறைவனை சரணடைய வேண்டும் என்கிறார் ஸ்ரீ ராமானுஜர். மொத்தத்தில் ஞான மார்க்கத்தை விட முக்கியமாக பக்தியும் சரணாகதியுமே இறைவனை அடையும் வழிகள் என்று சொல்லி விசிஷ்டாத்வைதம் பின்வரும் தலைமுறைகளுக்கு பக்தி மார்க்கத்தை வழிகாட்டி இருக்கிறது. இவ்வளவு மகத்துவம் வாய்ந்த உயரிய தத்துவத்தை நமக்கு அருளிய ஸ்ரீ ராமானுஜரின் ஜெயந்தியான இன்று அவருடைய பாத கமலங்களில் பணிந்து வணங்கி அவரது பேரருளை பெறுவோம். நன்றி, வணக்கம்.